திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் அவனியாபுரம் சங்கர நாராயணன் தெருவில் தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளி எண் 1, எண் 2 என பழமை வாய்ந்த 2 பள்ளிகள் உள்ளது. இந்த பள்ளியில் 110வது ஆண்டு நிறைவு விழா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழா முன்னாள் மாணவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன், மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பசாமி, முத்துலட்சுமி ஐயனார் கலந்து கொண்டு முன்னாள் ஆசிரியை இந்நாள் ஆசிரியர்களுக்கு கேடயம், சால்வை அணிவித்து வரவேற்றனர். விழா ஏற்பாடு செய்த முன்னாள் மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஆசிரியர், மாணவர்களுக்கு பரிசுகளளித்து பாராட்டு துணை மேயர் நாகராஜன் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் இந்நாள் முன்னாள் தொடக்கப்பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழா இறுதியில் பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கடல், ஆறு, ஏரி, குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது. அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. கடல், ஆறு, ஏரி, குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது. அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. வறண்ட மண்ணில் பசுமை தரும், பாட்டும் வெயிலை குளிர்ச்சி தரும். இந்த ஆண்டு விழாவில் வரவேற்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள் என்று சொல்வார்கள். அதிகமாக மாணவர்கள் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக இருப்பது ஆசிரியர்களிடம். அதை போல ஒரு பெற்றோர்கள் இரண்டாவது ஆசிரியர் என்று சொல்வார்கள். அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த பிள்ளைகள் வளரும். அந்த அடிப்படையிலே பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, அறம் சார்ந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்து நாம் எதிர்கால சந்ததியினை உருவாக்க வேண்டும். பொதுவாக ஆண்டு விழாக்களாலே ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் மாணவர்களுக்கு. ஏனென்றால் கிடைக்க பெறாத எவ்வளவு பெரிய உயரமான பொறுப்புக்கு போனாலும் ஒரு பள்ளி ஆண்டு விழா என்பது மனசுல அப்படி பதிவா இருக்கும். அந்த ஆண்டு விழாங்கிறது அதிலும் ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 110வது ஆண்டு விழா. இது எங்கேயுமே பார்க்க முடியாது. 110 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில படிச்சவங்க இருந்திருக்காங்கன்றதே ஒரு பெருமையான விஷயம் தான். அந்த அடிப்படையிலே இந்த பள்ளி சார்ந்த அனைவரையும் நான் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுவார்கள். உலகத்திலே 6 மொழிகள் மட்டும்தான் 2000 வருடத்தை கடந்த மொழி என்று சொல்வார்கள். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். நமது அமிழ்திலும் இனிய தாய்மொழியாம் தமிழ். அதை சேர்த்து 2000 வருடங்களை கடந்த மொழி 6 மொழி என்று சொல்லுவார்கள். அதிலே தமிழும் சீனமும் மட்டும்தான் இன்று வரை மக்கள் நடைமுறையில் இருக்கிறது. சமஸ்கிருதம் இல்லை, மற்ற மொழிகள் எதுவும் மக்களிடம் புழக்கத்தில் இல்லை. ஆனாலும் நமது வைகை நதி நாகரிகத்திற்கு பிறகு, கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு நமது தாய்மொழியாம் தமிழ் இன்னும் 600 வயதை கடந்த மொழி என்பது நாம் அனைவருக்கும் பெருமையான விஷயம். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், அங்கே உள்ள அந்த மண் குடுவைகளிலே தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப படிச்சவங்க, கல்வியில் சிறந்தவர்கள் எவ்வளவு காலமாக நமது தமிழ் இடத்தில் இருப்பது நம் அனைவருக்கும் பெருமையாகும். அந்த அடிப்படையிலே அதிலும் குறிப்பாக பெண் கல்வியில் இந்தியாவிலேயே முன்னோடியாக இருப்பது காலமாக தமிழகம் மட்டும்தான். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் அதிலும் நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். ஏனென்று சொன்னால், புராண காலத்திலே, சங்க காலத்திலே 40 பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் வயதுக்கேற்ற இலக்கியம் தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு வரியில் அறம் செய்ய விரும்பு என்று அவை பாட்டி 5 வயது குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த இலக்கியம் தமிழ் இலக்கியம். ஆகவே அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த பள்ளி 110வது ஆண்டு விழா
மிகவும் பெருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இறுதியாக நான் ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சிறப்பான கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. இடையூறாக வந்து பேசுவதாகவும் மாணவ செல்வங்கள் நினைத்துவிடக் கூடாது. பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறீங்க, ஆசிரியர்கள் இருக்கீங்க. ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி என்பது ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வைத்துதான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனென்றால் மாணவர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ தமிழ் சமூகம் பழகி கொடுத்ததுனால்தான் 110 வருடம் கழித்தும் முன்னாள் மாணவர்கள் இந்த சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. அந்த அறப்பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆசிரியர் பெருமக்களை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். மாவீரன் அலெக்சாண்டர் பிறந்த போது அந்த மன்னன் பிலிப் பயங்கரமா கொண்டாடி இருக்கிறார். என்னன்னு கேட்டிருக்காங்க, அரிஸ்டாட்டில் போன்ற ஆசிரியர் இருக்கிறப்ப எனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கிறான், அவை வருங்காலத்துல பெரிய ஆளா வருவான்னு அந்த மன்னன் சொல்லியிருக்கிறான். அது உண்மையாச்சு. அதே போல அரிஸ்டாட்டிலுடைய ஆசிரியர் பிளாட்டோவின் ஆசிரியர் சாக்ரட்டிஸ், ஆசிரியர்கள் மட்டுமே உலகம் முழுவதும் தேசத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர் பெருமக்களை இந்த நேரத்திலே வணங்கி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அதே போன்று இந்த ஆண்டு விழாவுக்கு அடிப்படை வேலைகளாம் முடிக்க வேண்டும் என்று இந்த பள்ளி கட்டிடம் மாடி கட்டடம் அதிக வகுப்பறைகள் தேவைப்படுவதால் மாடி கட்டடமும் இந்த தரைத்தளமும் பேவர் பிளாக் போட்டு இந்த 110களில் கவலைப்பாரற்று ரொம்ப மேன்மையாக இந்த பள்ளி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களை பணிவுடன் அழைத்து வந்து பாடங்களை நடத்தி கொடுத்து அவர்களை அந்த பெற்றோர்களுக்கும் தனியாக வகுப்பு நடத்தி அவர்களையும் மாணவர்களை எப்படி கவனிக்க வேண்டும், என்னதான் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் வீட்டில் போன உடனே வீட்டில் உள்ள தாய் தகப்பனார் உள்ள பழக்க வழக்கங்கள் தான் அந்த குழந்தைக்கு வரும். நிறைய குடும்பத்தில் நான் அனுபவத்தில் சொல்லுகிறேன், கணவன் மனைவி சண்டை போடும்போது பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சண்டை போடுகிறார்கள். அவர்கள் சில வார்த்தைகளை, தடிப்பான வார்த்தைகளை பிள்ளைகளும் பயன்படுத்துகிறார்கள். இதற்கு மூல காரணம் பெற்றோர்கள் தான். தயவு செய்து எல்லா பெற்றோர்களுக்கும் மன வருத்தம் இருக்கும், சண்டை சச்சரவு வரும். உங்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி அதை காட்டிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அவ்வளவுதான் இந்த குழந்தைகளும் பேசுது. அதனால் தயவு செய்து ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தாலும் வீட்டில் சொல்லும் போது அந்த தாய் தகவல் சொல்லக்கூடிய அதுதான் அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக மனதில் படுகிறது. இங்கே சிறப்பான கலை நிகழ்ச்சி வந்தவுடனே சுற்றுச்சூழலை வலியுறுத்தி நடத்தினார்கள். இன்றைய தேவை நாட்டுக்கு அதிகமாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது தான். இன்னைக்கு நமது தலைநகரம் டெல்லி எல்லாம் மனிதன் வாழ்வதற்கே லாயக்கற்ற நகரம் என்று அறிவித்து விட்டார்கள். சுற்றுச்சூழல் மனிதன் வாழ்வதற்கு மிக அவசியம். அந்த சுற்றுச்சூழலை பேணி காப்பதற்கான ஒரு பாடலை அருமையாக இந்த கலைஞர் அவர்கள் கேடயம் வழங்கி கௌரவிக்கிறார்கள். கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக விஜயலட்சுமி நமது மதிப்புமிகு மா கணேசன் அவர்கள் திருமங்கலம் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் பொன்னாடை பொருத்துகிறார்கள். வணக்கத்திற்குரிய துணை மேயர் நாகராஜன் அவர்கள் கேடயம் கொடுத்து கௌரவிக்கிறார்கள். பிரேம்குமார் சார் திருமங்கலம் மாவட்ட கல்வி அலுவலர் மாண்புமிகு திரு மா கணேசன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். இந்திரா காந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாறு மிக அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. சத்தம் இதுக்கிட்ட பஸ்ல பார்க்கலாங்க.
ஆயிரம் ஜன்மம் ஆலமரத்தில் வீடு அது நாடி வேறு யாரு. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.